முதல்ல இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்கள், நான் சின்ன திரையில் நடிக்கும் போதும் சரி, பெரிய திரையில் நடிக்கும் போதும் சரி, அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் கார்டு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்த எங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவருடைய பாதங்களில் வைக்கிறேன். முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி பவதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, நல்ல அருமையான தமிழ் பெயர், இங்கிலீஷ் டைட்டில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க இபி நடராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வபிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள், தம்பி ரவிமரி அவர்கள், சேஷு அவர்கள், மாறன் அவர்கள், சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோயின், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசிடுவார். அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் பேசிடுவார் எல்லா ரைட்டர். அதுக்கு அப்புறமும் போன் பண்ணி, அண்ணே ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை சொல்லாமலே இவ்வளவு கை தட்டலாம், சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது எந்த படமா இருந்தாலும் எங்க அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்ன சில படங்கள்ல நான் மிஸ் ஆகி இருந்தால் அது என்னுடைய தப்பு தான். தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலா போன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல, என்னண்ணா போங்கண்ணா, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு செல்லமா கோவிச்சுக்கிட்டு, சரிண்ணா அப்புறம் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணா அப்புறம் அடுத்த படத்துல மீட் பண்ணலாண்ணா, அடுத்த படத்துல கண்டிப்பா வந்துட்டோன்னு அப்படின்னு ஒரு கட்டாயத்தோட தான் போன வைப்பாப்ல. அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னு வச்சுங்க. வீராசாமி காலத்துல இருந்து ஏதோ ஒரு சாமி, ராமசாமி, ரைட், அந்த மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கறத அற்புதமா இந்த படத்துல சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன்.